சிற்றம்பலம். சிவாய நமங்க. சிவாய நமங்க. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் ஆகிய அம்பலமான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நான் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்றர்களே, சிவஞான சித்தியாரிலே நாம் 2 நூற்பாக்கள் நிறைவு செய்து 3ஆம் நூற்பா 4ஆம் நூற்பாவில உயிராகிய பசு உண்மையும் பசு இலக்கணத்தையும் அருள்நந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டார் வழி நின்று நமக்கு காட்டுகிறார். மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதத்தில 3ஆம் நூற்பாவில் பசு உண்மையும் 4ஆம் நூற்பாவில் பசு இலக்கணத்தையும் கூறினார். ரொம்ப அருமையான பகுதி. அதில் இந்த 3ஆம் நூற்பாவினுடைய கருத்தில் 4ஆம் நூற்பாவினுடைய கருத்தையும் இப்பகுதியில காட்டப் போகிறார். அதில் உயிர் எனப்படுவது இந்த உடலின் வேறு உளவாய். இது ஒரு கருத்து. 2, உற்று செய்யும் உறும் இச்சை ஞானம் செய்திகள் உடையதாய். இது ஒரு கருத்து. அப்ப உயிர் உடம்புக்கு வேறாக இருப்பது என்பது பசு உண்மை. 2வது, செய்யுறும் இச்சை ஞானம் செய்திகள் உடையதாய். இவைகள் பயில் உறும் இன்ப துன்ப பலன்கள் நுகரும். இச்சை ஞானம் செய்திகளுக்கு ஏற்ப இன்ப துன்ப பலன்களை உயிர்கள் அடையும். இது 2வது கருத்து. பார்க்கின் இதை நன்கு நாம் பார்த்தால் துயிலோடு 5 அவத்தைப்படும். ஆக துயிலோடு 5 அவத்தைப்படும். அப்ப இதுல சொல்லப்பட்ட செய்தி, அதாவது 3ஆம் 4ஆம் நூற்பாவில சிவஞான போதத்தில் பசு உண்மைக்கும் பசு இலக்கணக்கும் சொல்வதில் நம்முடைய உயிர் நம்முடைய உடம்புக்கு வேறாக உள்ளது. அந்த உயிர் இந்த உடம்பை பொருந்திருக்கிற பொழுது இச்சை ஞானம் கிரியைகளோடு ஏகதேச அறிவு அது விளங்கப் பெறும். அதற்கு ஏற்ப இன்ப துன்ப பலன் புண்ணிய பாவங்களை செய்யும். அந்த புண்ணிய பாவங்களின் பலன்களை நுகரும். இன்ப துன்பம் பயில் வரும். இன்ப துன்ப பலன்களை நுகரும். மேலும் துயிலோடு நனவு கனவு உறக்கம் பேருக்கு உயிர்ப்படங்கள் 5 அவத்தைப்படும். துரியாதீதம் அதன் கேவல நிலை. இதுதான் நமக்கு காட்டுகிற செய்தி. இதில முதல் பகுதியில உயிர் உடம்பின் வேறாயுள்ளது என்று காட்டினார். அந்த உயிர் உடம்புக்கு வேறாக இருக்கிறது என்று சொன்னால் அப்ப ஐம்பொறிகளை உயிர் என்று சொல்லலாமா என்று கேட்டால் இல்லை,
ஐம்பொறிகள் வேறு, உயிர் வேறு என்று காட்டினார். சரி, பிராணவாயுவே உயிர் என்று சொல்லலாமா என்று ஒரு பிராணமான்மாவாதி கேட்டார். பிராணவாயு உயிரின் பிராணவாயுக்கு வேறாக உயிர் உள்ளது என்பதை காட்டினார். இந்த பகுதி 2ஆம் 3ஆம் நூற்பாவில முதல் அதிகரணத்தில் வருவது. இனி முதல் அதிகரண தொடர்ச்சியாக 4ஆம் நூற்பாவில சிவஞான போதத்துல அந்த கரணங்கள் மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம் அதற்கு வேறாக உள்ளது உயிர் என்பதை காட்டினார். அந்த பகுதிக்கு ஏற்ப உயிர் அந்த கரணங்களில் வேறாக உள்ளது. அந்த கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4ம் மனம் ஐயப்படும், மனம் பற்றும், சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் உறுதிப்படுத்தும். இப்படி அந்த 4ம் 4 வகையான வழிகளை உடையன. எனவே அந்த கரணங்களுக்கு வேறாக உள்ளது ஆன்மா. இது பசு உண்மைக்கு பசுக்கு பிரமாணம் காட்டினார். இனி ஆன்மாவினுடைய அறிவு நிகழ்வதற்கு அந்த கரணங்கள் துணைக்கருவிகளாக இருக்கின்றன. 192வது பாடல் நாம் சிந்திக்க வேண்டும். இதுல 187வது பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் விரித்து காட்டுகிறார். 187வது திருப்பாடலில அமையப்பெற்ற அந்த செய்திகளில முதல் பகுதி உடம்பின் வேறாக உள்ளது என்கிற பகுதி முதலாக 3ஆம் சூத்திரத்திற்கு முதல் அதிகரணமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 192வது பாட்டு. கருவியாமனமும் புத்தி அகங்காரம் சித்தம் 4ம் மருவி ஆன்மா என்ன வரும் தீபமெனத் தெரிந்து அங்கு ஒருவே தீபம் எனத் தெரிந்து அங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தரும் இது பசு ஞானம் பின் சிவஞானம் தனக்கு மேலாம். ஆன்மாவுக்கு பிரமாணம் கூட்டி சொல்லி வந்த ஆசிரியர் கருவியாம். கருவி இப்ப பார்க்கிற கருவி அகக்கருவி. அந்த அகக்கருவிகளாவன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்ப கருவியா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம் 1, புத்தி 2, அகங்காரம் 3, சித்தம் 4. 4ம் மருவி ஆன்மாவே என்ன வரும். உயிர் வேற ஆன்மா வேற என்று இல்லாமல் ஆன்மா அந்த கருவிகளே உயிர் என்பது போல ஒன்றித்து நிற்கும். இதை எண்ணி பார்க்கிற பொழுது தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி. அது எது போல என்று கேட்டால், நாம் ஒரு பொருளை கண்டறிய வேண்டும் என்றால் இந்த கண்களுக்கு விளக்கு கருவியாக இருக்கும். அருமையான உண்மைங்க. கண்ணால பொருளை பார்க்கிறோம். ஆனால் பொருள் விளக்கம் பெற வேண்டும் என்றால் விளக்கு இருந்தால்தான் முடியும். வெளியில போறோம், மங்களா இருக்கிறது, ஒரு பொருள் எங்கன்னு தெரியல, ஒரு டார்ச் லைட் கையில இருந்தா அந்த விளக்கடிச்சு அப்படியே அது எந்திருக்கு. அப்ப விளக்குக்கு எது உதவி செய்கிற, கண்ணுக்கு எது உதவி செய்கிறது? இந்த டார்ச் லைட். அது போல நமக்கு ஒரு பொருளை கண் காண வேண்டும் என்றால் விளக்கு அதுக்கு கருவியாயிருப்பது போல ஒரு பொருள்களை அறிவதற்கு உயிர்கள்
உயிர்களுக்கு இந்த அந்தக்கரணங்கள் கருவிகளாகும். அவற்றிலே இருந்து நீங்கி அந்த உயிரின் இயல்பை அறிந்தவர்கள்தான் உயிரின் தமது இயல்பை அறிந்தவர்கள். இவ்வாறு ஆய்ந்து அறியக்கூடிய அறிவு உயிர் அறிவு. அதற்கு பசுஞானம். உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தரும் இது பசுஞானம். அந்த பசுஞானம் தெரிந்த பிறகு அதன் பிறகு அந்த உயிரினுடைய இடத்திலே தோன்றுவது பதிஞானம். இப்ப முதல்ல என்ன ஞானம் தெரியணும்? பசுஞானம். அதன் பிறகு அதற்குள்ள இருக்கிற என்ன ஞானம் தெரியும்? பதிஞானம். பசுஞானத்திற்கும் பதிஞானத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், பசுஞானத்தை காட்டிலும் பதிஞானம் உயர்ந்தது. சிவஞானம் தனக்கு மேலாம். இங்க தனக்கு என்பது எது? பசுஞானத்திற்கு மேலாம். இப்ப ஞானத்தை மூன்றா பிரித்தாங்க. பசுஞானம், பதிஞானம், பாசஞானம். பதிஞானம் விட்டறிவு, பசுஞானம் விட்டு விட்டறிவது, பாசஞானம் கருவிகளால் அறிவது என்று வைத்தார்கள். அப்ப இந்த பாடல்ல உமாபதி சிவம் ஆன்மா அறிவு நிகழ்வதற்கு கண் ஒரு பொருளை பார்ப்பதற்கு விளக்கு கருவியாக இருப்பதை போல அந்த கரணங்கள் துணை செய்கின்றன. அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. அந்த கரணங்களில் வேறாக உள்ளது ஆன்மா. ஆன்மா கருவிகள், அதாவது பொருளை அறிவதற்கு துணை கருவிகள் என்பதை இந்த பாடல்ல அருமையா காட்டினார். இனி அடுத்த திருப்பாடல்ல ஆன்மாவுக்கு அறிவு எப்படி நிகழும் என்பதை காட்டுகிறார். இப்ப நாம பார்த்த பகுதியில அந்த கரணங்கள் ஆன்மாவை புத்தி, ஆன்மாவும் அந்த கரணங்களும் வேறு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றித்து நிற்கும். அப்படி நின்றாலும் உயிர் அந்த கரணங்களே உயிராகாதே. இது போல என்றால் கண்ணுக்கு விளக்கு போல ஆன்மா பொருள்களை அறிவதற்கு அந்த கரணங்கள் கருவிகளா. இதை நன்கு சிந்தித்து ஆன்மாவினுடைய இயல்பை அறிபவர்கள் தன்னுடைய இயல்பை அறிந்தவராவார்கள். இப்படி அறிதல் பசுஞானம் என்று பெயர். சிவஞானம் என்ற ஒன்று இருக்கிறது, அது இதற்கு மேலாம். இது அப்படியே நீங்க அப்பர் தேவாரத்துல பொருந்தீங்கன்னா, எண்ணில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, அது முதல்ல எண்ணிலும் இனியான் ஒருவன் உள்ளன். இதுதான் மேலான சிவஞானம் என்பதை அருமையா காட்டி, இனி ஆன்மா அறிவு எப்படி அது தெளிவடைவதற்கு இவை துணை புரிகின்றன, அந்த கரணங்கள் எப்படி துணை புரிகின்றன என்பதை மேலும் காட்டுகிறார். 193வது பாட்டு. அவ்வுடன் ஒவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமொடு உள்ளமாகும் ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் பப்பமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பு தோன்றும். ரொம்ப எளிமையான பாட்டு, ஆனால் நிறைய செய்திகளை இதுல அடக்கி இருக்கின்றன. அதுல அந்த நடுவுல எடுத்துக்கொள்ளுவோம்.
ஐந்தும் ஒவ்வெனும் எழுத்தாம். ஐந்தும் ஒவ்வெனும் எழுத்தாம். மூணாவது வரி பாருங்க. ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும். ஆமா. ஓர் என்பது ஓம் என்பது ஓங்காரம். ஓம் என்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்குள் இருக்கக்கூடிய எழுத்துக்களாம் அகரம், உகரம், மகரம், இந்து, நாதம். இந்த ஐந்தும் பிரணவ எழுத்தாகிய ஓம்ல இருக்கின்றன. ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும். அப்ப பிரணவமாகிய ஓமுக்குள் அகரம், உ உகரம், மகரம், விந்து நாதம், அகரம் முதலிய ஐந்தும் அது சமட்டி பிரணவம் என்று நமக்கு சொல்லுவார்கள். சமட்டி என்பது அது தொகுத்து சொல்வது, அது ஓம். வியட்டி என்பது பகுத்து சொல்வது. அப்ப ஓம் என்னும் எழுத்தாம் ஐந்தும் என்ற சொல்ல நாம் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். பிரணவம் இரண்டு வகையாக பிரித்து அறிந்து கொள்ளக்கூடியது ஒன்று. அவை சமட்டி பிரணவம் என்றும் வியட்டி பிரணவம் என்றும் இரண்டு வகையாக காட்டினார்கள். பிரணவத்தை சமட்டி என்றும் வியட்டி என்றும். சமட்டி என்பது தொகுத்து சொல்வதற்கு சமட்டி என்று வடமொழியில பெயர். அத பகுத்து சொல்வதற்கு வியட்டி. வியட்டி விரிவு, சமட்டி தொகுத்து. ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது விரிவா சொல்லுவது, பகுத்து சொல்வது வியட்டி, தொகுத்து சொல்வது சமட்டி. இப்ப பிரணவம் ரெண்டு. அது சமட்டி பிரணவத்துள் இருப்பது, சமட்டி பிரணவமாக இருப்பது ஓங்காரம். அந்த ஓங்காரம் பகுத்து சொல்லுகிற பொழுது வியட்டி பிரணவம் ஆகிறது. எழுத்து சொல்லு பொருள் நினைக்க வேண்டாம். பகுத்து சொல்வது, தொகுத்து சொல்வது. தொகுத்து சொல்வதை என்ன சொல்லுவோம்? சமட்டி. பகுத்து சொல்வது என்று சொல்லுவோம் வியட்டி. வியட்டி விரிதல். இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். எங்காவது வியட்டி சமட்டின்னு சிரமப்பட வேண்டாம். நல்ல தமிழ்ல சொன்னா தொகுத்தல், ஒட்டு மொத்தமா தொகுத்திருத்தல். அதுக்கு வடமொழியில சமட்டி பேர். விரித்தல் அது வியட்டின்னு பேர். பிரணவம் இருவகைப்படும். ஒன்று தொகுத்திருப்பது, பகுத்திருப்பது. அவையை சமட்டி பிரணவம் என்றும் வியட்டி பிரணவம் என்று சொல்லுவார்கள். சமட்டி என்பது எது? ஓம். பகுத்து சொல்லுகிற வியட்டி பிரணவம் என்பது அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். அ, உ, ம, சக்தி, சிவம், விந்து, நாதம். இப்படி ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐந்து, அந்த ஐந்தும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது அவ்வுடன் உவ்வும். அகரம் அந்த கரணத்தில் இருக்கிற அகங்காரத்தை செலுத்தும். ஆ, ஊ, மா, அவ்வுடன் உவ்வும் மவ்வும். அப்ப அ, உ, மா. பாட்டு எளிமையான பாட்டு பாருங்க. அவ்வுடன் அவ்வு அகங்காரம், உவுடன் உ உகரம், மவ்வுடன் மா. அப்போ அவ்வுடன் உவ்வும் மவ்வும் என்றால் அ, உ, மா. அதே ஆ, ஊ, மா. இது அகரம் அகங்காரத்தை இயக்கும். அடுத்து உகரம் புத்தியை இயக்கும். மகரம் மனத்தை இறக்கும். வகுப்புல பாடம் சொல்ற பொழுது ஆ, ஔ ஒண்ணும் போட்டுங்க, ஊ ரெண்டும் போட்டுங்க, மௌ மூணும் போட்டுங்க. இப்போ அந்த அகங்காரத்தை
ஆ என்கிற எழுத்து அகங்காரம். அந்த முதல் வரியில அகங்காரம் இருக்கு பாருங்க, அது ஒண்ணுன்னு போட்டுக்கணும். அப்போ அகங்காரத்தை இயக்குவது ஆ. அதுக்கு அடுத்தது இங்க பின்னால புத்தி. அந்த புத்தியை இயக்குவது ஊ. மனதை இயக்குவது மா. 1 1 2 2 3 3. ஆ 1 போட்டீங்கன்னா அகங்காரம் 1. ஊ 2 போட்டீங்கன்னா புத்தி ஊ. மா போட்டீங்கன்னா 3 போட்டீங்கன்னா மனம் 3. அப்ப எப்பொழுதும் கொஞ்சம் ஞாபகம் மறக்காம இருக்கும். இந்த பாடல்ல ஆன்மாவுக்கு அறிவு நிகழுகிற முறையில ஓம் என்கிற பிரணவம் அது தொகுத்தும் பகுத்தும் இருக்கும். தொகுத்திருப்பதை சமட்டி என்றும் பகுத்திருப்பதை வேட்டி என்றும் சொல்வார்கள். அதில் தொகுத்திருப்பது ஓம், பகுத்திருப்பது ஆ ஊ மா. அகரம் உகரம் மகரம். அதத்தான் இந்த பாடல்ல முதல்ல அவ்வுடன் ஆ, உவ்வும் ஊ, மவ்வும் மா. இந்த ஆ உ மா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மா மனம், ஊ புத்தி, ஆ அகங்காரம். அப்படி கொண்டு கூட்டணும். ஆ உ மா. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஆ உ மா அப்படி வந்தீங்கன்னா, மா மனம், ஊ தி, ஆ அகங்காரம். செவ்விய விந்து நாதம் சித்தமுடு உள்ளம் ஆகும். இனி செவ்விய விந்து ரொம்ப அருமையா காட்டினார். விந்து நாதம் இந்த 2 இருக்கு. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். இதுல விந்து என்பது சித்தத்தை குறிப்பது, நாதம் என்பது உள்ளமாகும். அப்போ உள்ளத்தை செலுத்தும், அது உயிரை செலுத்தும். ஓ இதெல்லாம் எதிர்த்து வந்த பிரிவு. ஓ பெரும் எழுத்தாமைந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும். இப்படியாக இந்த 5 எழுத்துக்களாலும் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் இந்த 5 பகுத்தெழுத்துக்களால அகரம் அகங்காரத்தையும், உகரம் புத்தியையும், மகரம் மனதையும், விந்து சித்தத்தையும், நாதம் உள்ளத்தையும் அது செலுத்தும். அப்பொழுது 5 எழுத்துக்களாலும் உயிரிடத்திலே அறிவு மாறி மாறி தோன்றும், ஒடுங்கும். அப்ப உயிர்களிடத்துல அறிவு மாறி மாறி தோன்றும் ஒடுங்கும் முறை. நம்முடைய அறிவு செயல்படுவதற்கு, அதாவது உயிரினுடைய அறிவு செயல்படுவதற்கு அந்த கரணங்கள் நமக்குள் இருக்கின்றன. அவை துணை புரிகின்றன. அவையாவன மனம் புத்தி அகங்காரம். அதில் சித்தம் உள்ளம் இந்த 5. அது ஆ என்பது அகங்காரத்தையும், மா என்பது புத்தியையும், ஊ என்பது புத்தியையும், மா என்பது மனதையும், அடுத்து விந்து என்பது சித்தத்தையும், நாதம் என்பது உள்ளத்தையும், இந்த 5 எழுத்தாய் இருக்கிறவைகள் மூலமாக அறிவு தோன்றி ஒடுங்கும். உணர்வு உதித்து ஒடுங்கும். உதித்தல் தோன்றுதல், ஒடுங்குதல் அது மறைதல். அப்ப நம்ம மனசுக்குள்ள பலவிதமான விளக்கம் அறிவு மாறி மாறி தோன்றும், பிறகு ஒடுங்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல வர்றோம், தோன்றுகிறது. அப்புறம் பேச்சு முடிஞ்சது, ஒடுங்கிடும். இத்தனைக்கு எது காரணம்? ஆன்மா அறிவு வளர்வதற்கு அந்த கரணம். அந்த கரணத்தை செயல்படுத்துகிறது எது? ஆ உ மா விந்து நாதம். ஆ அந்த கரணத்தில் அகங்காரத்தை செலுத்தும், மா மனதை செலுத்தும், அகரம் உகரம். ஆ ஊ என்பது புத்தியை செலுத்தும், மா என்பது மனதை செலுத்தும்,
அடுத்து விந்து என்பதே சித்தத்தை செலுத்தும், நாதம் என்பது உள்ளத்தை செலுத்தும். அப்படி செலுத்துகிற பொழுது உணர்வு உள்ளத்துக்குள்ள உதிக்கும் ஒடுங்கும், தோன்றும் மறையும். அப்படி ஒடுங்கியும் தோன்றியும் வருவது எது போல என்றால், ஆராய்ந்து பார்த்தால் பவ்வமும் திரையும் போலும். ஆராய்ந்து பார்த்தால் இந்த எழுத்துக்கள் கருவிகளை செலுத்தி நிற்கின்ற முறைமை உயிரின்கள் தோன்றி ஒடுங்குமாறு அது நமக்கு விளங்கும் என்று அருமையா காட்டினார். அவ்வுடன் ஒவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்வியிலிருந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும். இது எதனுடைய விரிவே? ஓமெனும் எழுத்தாம் 5. ஓமெனும் எழுத்துக்குள்ள அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். அகரம் அகங்காரத்தை செலுத்தும், உகரம் புத்தியை செலுத்தும், மகரம் மனதை செலுத்தும். இனி விந்து அது சுத்தத்தை செலுத்தும், நாதம் உள்ளத்தை செலுத்தும். இதன் மூலமாக உணர்வு ஒதித்து ஒடுங்குமாறு பவ்வமும் திரையும் போலும். அருமையா காட்டினார். பவ்வமும் திரையும் போலும். அது புதிதாக அந்த எண்ணங்கள் தோன்றுவதும் ஒடுங்குவதுமாக இருக்கும். மேலும் ஒரு அருமையா நமக்கு காட்டினார்கள். இதுல நமக்கு சொல்கள் வருகின்றன. அப்படி சொல் வருகிற பொழுது அறிவு, இச்சை, செயல்கள் இதெல்லாம் சிவசக்திகள். அப்படி வருகிற பொழுது அவர்கள் ஒவ்வொன்றை செலுத்துவார்கள். அப்படி செலுத்துகிற பொழுது நமக்கு நாதம் முதலாக வருவது, அதாவது ஒலி வருவிகள்ல முதலாக இருப்பது நமக்கு வைகரி வாக்கு. வைகரி வாக்குக்குள்ள போனா மத்திமை வாக்கு, மத்திமைக்குள்ள போனா பைசந்தி, பைசந்திக்குள்ள போனா சூக்கும வாக்கு, சூக்குமுக்குள்ள போனா அதிசூக்கும வாக்கு. இப்படி 5 ஒலி நமக்கு வருகின்றன. நமக்கு ஒரு சொல் வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல இந்த ஒலி குறிப்பு ஆ என்று சொல்றோம். அது அதிசூக்கமாய் இருக்கும். அந்த அதிசூக்கமாய் இருக்கிறது சூக்கமா மாறும். சூக்கமாய் இருப்பது பிறகு அப்படியே பைசந்தியா மாறும். பைசந்தியில இருந்து மத்திமையா மாறும். மத்திமையா இருந்து வைகரியா வெளியில வரும். இது இந்த ஒலி குறிப்பு அப்படி வருகிற பொழுது முதல்ல இருக்கிற வைகரி அகர வடிவாக இருக்கும், மத்திமை உகர வடிவாக இருக்கும், பைசந்தி மகர வடிவாக இருக்கும், சூக்குமை விந்து வடிவாக இருக்கும், அதிசூக்குமை நாத வடிவாக இருக்கும். இவையெல்லாம் ஒலி வடிவில இவையெல்லாம் நமக்குதான் இருக்குது. அப்போ உயிரினுடைய அறிவு, இச்சை, செயல்களாகிய சிவசக்திகள் இப்படி செலுத்துகிற பொழுது அயன் முதலிய 5 அயன் யாரு? பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன். இந்த 5 சிவசக்திகள் செலுத்த அந்த 5 ஒலி வடிவாக இருக்கக்கூடிய அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து, நாதம் முதலிய எழுத்துக்களை செலுத்துவார்கள். அந்த எழுத்துக்கள் அகங்காரம் முதலிய அந்த கருவிகளை செலுத்த உயிர் அந்த பொருளை விருப்பமுடையதாக இருக்கும். இப்போ இதுல பார்த்தா நமக்கு அறிவு இருக்கின்றன. இது சிவசக்திகள். இதே சிவசக்தி என்ன செய்வாங்க? பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன் இந்த 5 பேரையும் என்ன செய்வார்கள்? 5 செலுத்துவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஒலி வடிவமாயிருக்கிற ஆ, உ, மா, விந்து, நாதம் அவற்றை செலுத்தார்கள். அந்த அகர உகர மகர நாகம் என்ன செய்யும்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உயிர் இவற்றை செலுத்தும். அதன் மூலமா உயிர் பொருள்கள் மேல திருப்புடையதாக இடைவிடாது அவற்றை சிந்தித்து நிச்சயித்து எழுச்சி கொண்டு நிற்கும். இப்படியாக உயிருக்கு அறிவு நிகழுகின்றன என்று இந்த பாடல் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாட்டு. அப்படி நமக்கு காட்டியிருக்கிறார். அதிலே நாம் நினைவு கொள்ள வேண்டியது அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் அது அறிவு நிகழ்வதற்கு துணையாக இருக்கின்றன அந்த கரணங்கள். அப்படி நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது ஓம் என்ற எழுத்துல இருக்கக்கூடிய பிரிவு அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். ஓம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆ அந்த கரணத்தில் இருக்கிற அகங்காரத்தை செலுத்தும். ஓம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய உகரம் அந்த கரணத்துல இருக்கக்கூடிய புத்தியை செலுத்தும். ஓம் என்கின்ற பிரணவத்திலே இருக்கக்கூடிய மகரம் அந்த கரணத்தில் இருக்கிற மனதை செலுத்தும். ஓம் என்ற பிரணவத்திலே இருக்கக்கூடிய விந்து அந்த கரணத்திலே இருக்கிற சித்தத்தை செலுத்தும். ஓம் என்ற பிரணவத்திலே இருக்கக்கூடிய நாதம் அந்த கரணங்களை செலுத்துவதற்குடைய உள்ளத்தை இயக்கும். அந்த முறையில் பகுத்து சொல்லக்கூடிய பிரணவத்தின் 5 எழுத்துக்கள் அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். அதில் அந்த 5ம் மனம், புத்தி, சித்தம், உயிர் ஆகிய 5ஐயும் இயக்கும். அதற்கு அதிதெய்வங்களாக அகரத்திற்கு பிரம்மா, உகரத்திற்கு திருமால், மகரத்திற்கு உருத்திரன், அடுத்து விந்துவிற்கு மகேசன், நாதத்திற்கு சதாசிவன். இவர்கள் வாக்கை இயக்குகிற பொழுது அயன் அகங்காரத்தை இயக்க, அயன் ஆவை இயக்க, ஆ வைகரி வாக்கை இயக்க, வைகரி அகங்காரமா போகும். அதுக்கப்புறம் உகரம், உகர என்கிற அந்த எழுத்து திருமால், அது அதிதெய்வம். அது புத்தி இயக்க மத்திமை வாக்கு. அடுத்து ஓம்ல மா, அதுக்கு அதிதெய்வம் உருத்திரன், அது மனதை இயக்க பைசந்தி வாக்கு. அடுத்து ஓம்ல விந்து, அந்த விந்து அதிதெய்வம் மகேஸ்வரன். மகேஸ்வரன் அந்த கரணத்துல சித்தத்தை இயக்க, அது சூக்குமை வாக்கு. இனி நாதத்துல ஓம்ல நாதம், அது ஆன்மாவை இயக்க, அதுக்கு அதிதெய்வம் சதாசிவர், அது அதிசூக்குமை. அப்போ 5 5 5 5 என்று வைத்துக் கொண்டால் முதல்ல ஆ, உ, மா, விந்து, நாதம் ஒரு பட்டியல். இனி அப்படியே 2வது போட்டீங்கன்னா அதுக்கு தெய்வமா பார்த்தா பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன். இது 2வது பட்டியல். 3வது பட்டியல் அப்படியே வந்தீங்கன்னா அந்த கரணங்கள்ல சொல்லப்படுவது அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுல ஆள் ஊன்னு வந்தீங்கன்னா ஆ அகங்காரம், ஊ புத்தி, மா மனம், விந்து சித்தம். அடுத்து 43. இது 4வது வந்தீங்கன்னா அகங்காரம் வைகரி, மத்திமை, வைசந்தி, சூக்குமை, அதிசூக்குமை என்று அந்த கரணங்கள் 4க்கு ஏற்ப 4 நிலை. இவையெல்லாம் ஓம் என்பதில் அடங்கும் என்கிற கருத்தை இதுல காட்டி
இந்த முறையில அறிவு இச்சை செயல்களாகிய அந்த சிவசக்திகள் அறிவே வடிவமாக இருப்பதே நம்முடைய சிவம். அடுத்து செயல்கள். அறிவு இச்சை செயல்களாக இருக்கிற சிவசக்திகள் அயன் முதலிய ஐவரை செலுத்துவார்கள். அவர்கள் ஒலி வடிவாக இருக்கக்கூடிய அகரம் முதலிய எழுத்துக்களை செலுத்துவார்கள். அந்த எழுத்துக்கள் அந்த கரணங்களுடைய கருவிகளை செலுத்தும். அதன் மூலமா உயிர்கள் பொருந்திய வெறுப்புடையதாய் ஒரு பொருளை இடைவிடாது சிந்தித்து, பிறகு பற்றி, பிறகு நிச்சயித்து, மனம் புத்தி வச்சு பாருங்க, எழுச்சி கொண்டு நிற்கும் என்று இந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல். இனி இதனுடைய கருத்தைய இந்த ஐந்துக்கு இருக்கிற அந்த திருமால் அயன் முதலாய் இருப்பதை காட்டுகிறார் அடுத்த பாட்டு. அதனால் அதுக்கு இதுவும் அது, அதாவது மேற்கூறிய கருத்தை கொண்டது என்பதை காட்டுகிறார். 94வது பாட்டு. நல்ல பாட்டுங்க. அயனும் அயன் 94வது பாட்டு காமிங்க. அயன் அரி அறம் ஈசர் 95வது பாட்டு போயிடுச்சு. அயன் அரி அரண் ஈசர் சதாசிவம் அதி தெய்வங்கள் 94வது பாடல் காட்டுங்க. சரி, பாடல் நான் சொல்லுகிறேன் பாருங்க. அயன் உங்களுக்கு இருக்கிற புத்தகத்துல 351வது பக்கம் இருக்குப்பா. புத்தகத்துல பாருங்க 351வது பக்கத்துல. அயன் அரி அரண் ஈசர் சதாசிவம் அதி தெய்வங்கள் எதுக்கு? உயவரும் அவ்வோடு உவ்வும் மவ்வும் விந்து நாதங்கட்கு. நம்ம ரொம்ப அருமையா காட்டினார். அப்ப அகங்காரம் முதலிய அகக்கருவிகளை செலுத்தும் அகரம் முதலிய 5 எழுத்துக்களுக்கு முறையா அ உ ம விந்து நாதம், இந்த 5க்கும் முறையா அதிதெய்வங்கள் அயன் மால் அரண் மகேஸ்வரன் சதாசிவன் அதிதெய்வங்களாம். அப்ப நேரடியா எடுத்துட்டீங்கன்னா அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், இது எதனுடைய பகுப்பு? பிரணவத்தின் பகுப்பு. அந்த பிரணவம் ஓம். ஓம் என்பதின் பகுப்பு அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். இதில் அகரம் அகங்காரத்தை செலுத்தும், உகரம் புத்தியை செலுத்தும், மகரம் மனதை செலுத்தும், விந்து சித்தத்தை செலுத்தும், நாதம் உயிரை செலுத்தும். இதற்கு அதிதெய்வங்கள் பிரம்மா, திருமால், ருத்ரன், மகேசன், சதாசிவன். இதுதான் இந்த பாட்டுல அயன். இப்ப அம்மா காமிக்க போறாங்க. அயன் அரி அரண் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் எதுக்கு? ஆ ஊ ம விந்து நாதங்கட்கு உயவரும் அவ்வோடு உவ்வும் மவ் விந்து நாதங்கட்கு பயனுறும். ஆக அந்த கருவிகள் அவற்றை செலுத்தியிருக்கும் தலைவர்கள், அவற்றிற்குரிய தலைவர்கள் ஆகிய அந்த மூவரோடு ஐவர் உயிர் பொருந்திய இடத்துல அது பொருள்களை அறிந்து பயன்படும். அது 5ல் 5 ஆன்மா பரவிடில் அது அசித்தாம். பார்க்கில் சையம் உரு வழி இரண்டும் தவித்துரின் தானும் தோன்றும். அப்ப அந்த முத்திரத்தைவரோடு உயிர் பொருந்திய இடத்து அது பொருள்களை அறிந்து பயனுறும். அப்படி உயிர் பொருந்தாத இடத்து
எதனோடு பொருந்தாத எழுத்து? இந்த அந்த கரணங்களோடு பொருந்தில்லாத எழுத்து அறிவில்லாதது போல கிடக்கும். இது உயிர்காற்றினை அடக்கியாடும் யோகியர் நன்கு அறிவார்கள். சயமுறும் வழியரண்டும் தவித்துரின் தானும் தோன்றும் என்று இந்த யோக நிலையில இருப்பவர்கள் இவை பொருந்தவில்லை என்று சொன்னால் அறிவில்லாதது போல கிடக்கும். பொருந்துகிற பொழுது ஆன்மா பயனுறும் என்பதை 194வது பாடலில அருமையா நிறைவு செய்து காட்டுகிறார். எதை? அந்த கரணங்கள் ஆன்மாவின் அறிவு விளங்க எந்த வகையில துணை செய்கிறது என்றால், முதல் கருத்தா அந்த கரணங்களில் வேறாக இருக்கிறது ஆன்மா. ஆன்மாவின் அறிவு விளக்கம் பெற அந்த கரணங்கள் துணை செய்கின்றன. அது எப்படி என்றால், ஓம் என்ற தொகுத்திருக்கிற பிரணவம் பகுத்து பார்க்கிற பொழுது அகரம், உகரம், மகரம், இந்து, நாதம் என்று சொல்லப்படும் இந்த பகுத்திருக்கிற எழுத்துக்கள் அந்த கரணங்களிலே ஆ என்பது அகங்காரத்தையும், ஊ என்பது புத்தியையும், மா என்பது மனதையும், விந்து என்பது அந்த கரணத்திலே அந்த கரணங்களிலே ஓம் என்ற பிரணவத்திலே இருக்கிற அகர உகர மகரம் விந்து என்பது அந்த கரணங்களிலே சித்தத்தையும், அடுத்து நாதம் உள்ளத்தையும் இயக்கும். அப்படி இயக்கிற முறையில அதிசூக்குமம், சூக்குமம், அடுத்து பைசந்தி, மத்திமை, வைகரி ஆகிய ஒலிகளையும் அவை இயக்கும். மேலும் அதற்கு அதிதெய்வமாக திருமால், பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன் ஆகிய ஐவர்களும் இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 தலைவர்களோடு அவையெல்லாம் ஒன்றொன்றாக இயக்க, அதாவது அயன் முதலிய ஐவரையும் சிவசக்தி செலுத்த, அந்த ஐவரும் ஒலி வடிவாக இருக்கிற அகரம் முதலிய எழுத்துக்களை செலுத்த, அந்த எழுத்துக்கள் அகங்காரம் முதலிய அந்த கருவிகளை செலுத்த, அதன் மூலமாக உயிர் பொருள்கள் விருப்பமுடையதாகி பிறகு அவை நமக்கு இன்ப துன்பங்களை நுகரும். அப்படி நுகராமல் பொருந்தாமல் கருவிகள் பொருந்தாமல் இருந்தால் உயிர் அறிவில்லாதது போல கிடக்கும். இதை யோக நிலையிலே இருப்பவர்கள் நன்கு அறிவார்கள் என்று 194வது பாட்டு காமிச்சாங்க பாருங்க. அயன், அரி, அரண், ஈசர், சதாசிவம். அயன்னா பிரம்மா, அரின்னா அயன், அரி, அரி என்பது திருமால், அரண் அது உருத்திரன், ஈசர் அது மகேசன், சதாசிவன் இறைவன், அதி தெய்வங்கள் அது உயர் வரும். அவ்வோடு ஆ, உவ்வோடு ஊ, மௌ மா, விந்து நாதங்கட்கு பயனூரும். இவைகள் மூலமாக பயன், அது அதிதெய்வங்கள். இனி அஞ்சில் ஆன்மா பரவிடில், இந்த அஞ்சலிய ஆன்மா பொருந்தினால் அறிவு பெறும். பொருந்தவில்லை என்றால் அசித்தாம் சடம் போல கிடக்கும். அந்த கரணங்கள் இன்றியமையாமை பாருங்க. அந்த அந்த கரணங்களுக்கு இருக்கக்கூடிய பிரணவத்தின் அந்த பகுத்த பொருள் பாருங்க. அதுக்கு இருக்கிற அதிதெய்வத்தை எண்ணி பாருங்க. இந்த அஞ்சுல பொருந்தவில்லை என்று சொன்னால்
அசித்தாம் அறிவில்லாதது போல் நாம் கிடப்போம். அந்த அறிவு கொடுக்கறதுக்கு இத்தனை வேலை செய்கிறது. இது எப்படி தெரியும்னா பாருங்க. ஆக அஞ்சில் ஆன்மா பரவிடில் வருகிற பொழுது பயனுறும். அப்பதான் பயனுறும். இல்லை என்றால் அசித்தாம் சடம் போல கிடக்கும். இது யாருக்கு தெரியும்? பார்க்கில் சயமுறு வழி. சயம் உரு வழி. வழி என்பது சயம்னா வெற்றி நடத்தும். இந்த ஆன்மா உயிர் வர வேண்டும் என்று இடை பிங்களை வழியாக உயிர் காற்றை செலுத்தக்கூடிய சயம் உறும் வழி இரண்டு இடங்களை பிங்களை இரண்டும் தவிர்த்து இதுல எல்லாம் உயிர் காற்று போகாம தவித்துரின் அந்த யோக நிலையில் நிற்பவர்கள் நன்கு அறிவார்கள். அவர்களுக்குத்தான் இந்த கருத்து தோன்றும். நாமும் ஒன்றியிருந்து இதை சிந்திக்கிற பொழுது இந்த பகுதி நமக்கு நன்கு விளக்கமாக தோன்றும் என்று இதுல காட்டுகிறார். இன்று பார்த்த பகுதிகளில் அந்த கரணத்தின் வேறாக ஆன்மா உள்ளது. அந்த அந்த கரணங்களை செலுத்துவது ஓம் என்ற பிரணவத்தில் இருக்கக்கூடிய வியட்டி நிலையில அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து அவை அந்த கரணங்களை செலுத்தும். அதற்கு அதிதெய்வமாக சொல்லப்படுவது அயன் முதலாக இருப்பவர்கள். இந்த அயன் முதலாக இருக்கிற அதிதெய்வங்கள் இவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக செலுத்த அது ஒளி வடிவத்தில அதிசுக்குமை சுக்குமை மெய்சந்தி அடுத்து மத்திமை கைகறி ஆகிய வாக்குகள் இவையெல்லாம் அது பொருந்த உயிர் இன்ப துன்பங்களின் மூலம் பயனுறும். அது பொருந்தவில்லை என்றால் அசித்தா அறிவற்றது போல கிடக்கும். இது யோக நிலையில இருப்பவர்கள் நன்கு அறிவார்கள் என்று நமக்கு ஆசிரியர் நிறைவு செய்து காட்டியிருக்கிற அருமையான திருப்பகுதி 194வது திருப்பாடல். இனி 95வது திருப்பாடல். அது என்ன சொல்லுகிறார்? இந்த உயிருக்கு எது உயிர் என்று சொன்ன வந்த பகுதிகளில் முன்னால உடம்பே உயிர் என்று சொல்லலாம், இந்திரியமே உயிர் என்று சொல்லலாம், பிராணவாயுவை உயிர் என்று சொல்லலாம், அந்த கரணங்களிலே உயிர் என்று சொல்லலாம் என்று அந்த கருத்து வாதங்களை எல்லாம் சொல்லி இவையெல்லாம் ஆன்மா இவையாக இருக்கும் என்று சொல்வது பொருந்தாது. உடம்பு ஆன்மா என்பது உடம்பு வேற ஆன்மா வேறாக இருப்பது, இந்திரியங்களை விட ஆன்மா வேறாக இருப்பது, பிராணவாயு வேறாக இருப்பது ஆன்மா, அந்த கரணங்களுக்கு வேறாக இருப்பது ஆன்மா. இதுவரை நாம் இதை சிந்திச்சிருக்கிறோம். 3ஆம் நூற்பார் தொடக்கத்தில் இருந்து நாம் சிந்தித்தவை உடம்புக்கு வேறாக ஆன்மா உள்ளது, இந்திரியத்துக்கு வேறாக ஆன்மா உள்ளது, பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா உள்ளது, அந்த கரணங்களுக்கு வேறாக ஆன்மா உள்ளது. அப்ப உடம்பே ஆன்மா, இந்திரியமே ஆன்மா, பிராணவாயு ஆன்மா, அந்த கரணங்களே ஆன்மா என்பது பொருந்தாது என்று காட்டினார். இதில் ஒன்று குறைந்தாலும், அதாவது அந்த கரணம் வந்தாலும் அறிவு நிகழாது. அப்ப எல்லாம் கூடிய விடத்தே அறிவு நிகழும். அப்ப ஒருத்தர் கேட்டார், ஒன்று கூடலைன்னா அறிவு நிகழாது. இந்த கருவிகள் எல்லாம் கூடினால் ஆன்மாவுக்கு என்ன நிகழும்? அறிவு நிகழும். அப்ப இவையெல்லாம் கூடியதற்கு சமுதாயம் என்று பெயர். அப்ப சமுதாயமே ஆன்மா என்றால் பொருந்தும் என்று சமுதாய ஆன்மாவாதி என்பவர் கருத்து தெரிவித்தார். அந்த சமுதாய ஆன்மா இல்லை, அதை சொல்பவர்கள் சௌந்திராந்திகரும் வைபாடிகளும் சமுதாய கூட்டமே ஆன்மா என்று சொன்னார்கள். சமுதாயம் என்பது எது?
பல பொருள்களின் கூட்டம் சமுதாயம் அது அல்ல என்பதை 195வது திருப்பாடலிலே காட்டுகிறார். பாருங்க, உயிர் பல பொருள்களின் கூட்டம் அல்ல என்று காட்டுகிறார். ஆன்மாவின் வடிவுதான் அநேகார்த்த கூட்டம் என்னில். உயிர் அகக்கருவி, மனபுத்தி சித்தம் அகங்காரம், அடுத்து உயிர் காற்று, மேல சொல்லப்பட்ட அகர உகர மகரநாதம் வந்து இவற்றினுடைய கூட்டம். இதன் மூலமாத்தான் அறிவு விளங்குறது என்று சொல்லுகிற பொழுது ஆராய்ந்து பார்த்தால் உயிர் என ஒரு பொருள் இல்லை. அப்பொருள் அந்த பல பொருளின் கூட்டமே உயிராக இருக்கலாம் என்று சொன்னார். ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்த கூட்டம். அநேகார்த்த கூட்டம் என்னில் பார்ப்பார்கட்கு ஆன்மா என்றால் பல பொருள் உண்மையாகும். சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடல் சென்று இவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்வோர்க்கு எல்லாம் உணர்பொருள் வேறதாமே. அப்ப ஆன்மாவுடைய வடிவு அந்த கரணங்கள், பிராணவாயு, இந்திரியங்கள், இதனுடைய பொருள் கூட்டம் என்று பார்த்தால் ஆராய்ந்து பார்ப்பவர்கள் ஆன்மா என ஒரு பொருள் இல்லை, அது பல பொருளின் கூட்டம்தான் ஆன்மாவின் சொரூபம். இது சமுதாயமாய் சொல்லுகிறார். அப்போ கூட்டம் என ஒரு பொருள் இன்மை, அதாவது பல பொருள் கூட்டம்னு பொருள் இன்மை அது கிடையாது. எனவே அது பொருந்தாது என்று அதை மறுத்தோம். அப்ப கூட்டமாக இருக்கிற அந்த கரணங்கள் முதலிய பல பொருள்களே. எனவே அது ஆன்மா சொரூபம் என்று சொன்னால் இந்த கருவிகளை வைத்து உணர்பவர்கள் பொருள்களை பொருந்தி அந்தந்த பொருள்களை அந்தந்த கருவியின் மூலமா பொருந்தி அதை அறியக்கூடிய அறிபவனாகிய ஆன்மா வேறு. அப்ப அறியப்படும் பொருள் வேறு, அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. எனவே அதுவும் பொருந்தாது. ஓர்ப்பான் வேறு, உணர்வோர் வேறு இல்லையா? எனவே அறியப்படுகிற அந்த பொருள்களின் வேறாக ஆன்மா இருப்பது. எனவே அது நமக்கு பொருந்தாது. அதனால் பல பொருளின் கூட்டமே ஆன்மா என்பது பொருந்தாது. அப்போ அந்த கரணங்கள் முதலிய பல பொருள்கள் கூட்டம்தான் ஆன்மாவினுடைய சொரூபம் என்று சமுதாயவாதிகள் அந்த கருத்துடையவர்கள் கூறினார்கள். பல பொருளின் கூட்டம் ஒரு பொருள் ஆகாது. பல பொருளின் கூட்டம் ஒரு பொருள் ஆகாது. பல பொருள் கூட்டம் பல பொருள் தான், அது ஒரு பொருள் ஆகாது. எனவே அந்த கருத்து பொருந்தாது. சரி, அப்படி எல்லாம் கூடியிருக்கிற பல பொருள்களே ஆன்மா என்று சொன்னா என்ன என்று கேட்டால் அந்த பொருள்களின் வேறாகவும் அந்த பொருள்களை அறியும் ஆன்மா வேறு. பார்க்கிற அறியக்கூடிய பொருள் வேறு, ஆன்மா வேறு. எனவே அதுவும் பொருந்தவில்லை. அப்படி பார்க்கிற பொழுது ஆன்மா பல பொருளின் கூட்டமாகிய சமுதாயம் ஆகாதே, பல பொருளின் கூட்டமாக இல்லை, அதன் வேறாக இருப்பது என்று 95வது திருப்பாடலிலே நிறைவு பண்ணுகிறார் என்று சொல்லி, இனி இந்த உடல், ஐம்பொறிகள், பிராணவாயு, அந்த கரணம், சமுதாயம், இதற்கு வேறாக ஆன்மா உள்ளது என்பதை முதல் அதிகரணத்துல காட்டினார். இனி
அடுத்து 2ஆம் அதிகரணத்துல ஆன்மா இன்ப துன்பங்கள் பலவும் நுகரும் அஞ்சவத்தைப்படும் என்பதை இனி வருகிற 96வது பாடலில் இருந்து நமக்கு ஆசிரியர் கட்டுகிறார். அதை அடுத்த வகுப்புல தொடக்கத்தோடு சிந்திக்க சொல்லி இதற்கு செய்த திருவருடையும் குருவருடையும் நோக்கி கேட்டு சோகமியம் பெற்ற தொடர்களையும் தண்டனிட்டு வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்த விடும் ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வாழ்கந்தணர் வானவரானினம் வீழ்க தன் கூனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னா